ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் மாமாகிட்டேயே கடன் வாங்கியிருந்தேன். ஒரு 20,000 கடன் வாங்கியிருந்தேன். அதை அவர் அப்போ சொன்னார், நீ கொடுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நான் வசதி இல்லாமல் இதாக தான் இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு வேலையெல்லாம் சரியாக இல்லை. அப்போதைக்கு எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் 2 வருஷத்துல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. கொஞ்சம் ஃபாரின் போனேன், சம்பாதிச்சேன், எல்லாம் பண்ணேன். வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறம் அவர் அந்த பணத்துக்கு வட்டி போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. 20,000த்துக்கும் கிட்டத்தட்ட 30,000த்துக்கு மேலே வட்டியே வந்துச்சு. 2 வருஷத்துக்கு மேலேங்கிறனால 50,000 பணம் கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், அப்போ அந்த பணம் வேண்டான்னு சொன்னீங்களே மாமா அப்படின்னோன்னே, அப்போ நீ அந்த அளவுக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, வசதி இல்லைப்பா. இப்போ என்ன அப்படியா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் எப்படியோ மாறிடுச்சு, பண்ணிடுச்சு. நீ ஏன் அதையே நினைக்கிற? நான் எவ்வளோ இப்போ மாறினது பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாதா, பண்ணாதா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் தெரியுது மாமா, நான் இல்லைங்கள. இருந்தாலும் நம்மளுக்கு இப்போக்கி ஒரு சூழ்நிலையில் நம்மளால முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுதுடா. இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்மளால இது பண்ண முடியாத மாதிரி தானே நமக்கு இருக்குது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி இந்த விஷயத்த நம்ம இதுக்கு மேலே நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு வழிங்கிறது நமக்கு இருக்கணும், பண்ணணும், செய்யணும். ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சரியான இதை கொண்டுட்டு போகிறதுக்காக நம்ம யோசிக்கணும், பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ தான் தோணுச்சு. முதல்ல சொந்தக்காரவங்கள்ட்ட நம்ம எதுவும் வச்சுக்கக்கூடாது. நம்ம பெரத்தியாட்ட வாங்கினா கூட அவங்க இந்த அளவுக்குலாம் வட்டி போட்டுலாம் கேட்க மாட்டாங்க, எதுவும் மாட்டாங்க. இவர் எடுத்தோடனே என்கிட்ட, இப்போ தான் நீ நல்லா வசதியாக இருக்க, வீடு கட்டிட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு, 50,000 பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு. ஏன்னா அன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறப்ப நான் கொடுத்தேனா இல்லையான்னு கேட்கலாம். இல்லை, ஒரு 20,000 வாங்கினதுக்கு இப்போ ஏதோ ஒரு 10,000 போட்டு கேட்டால் பரவாயில்ல. 30,000 எக்ஸஸ் வட்டியாக போட்டு 50,000 கேட்டப்போனே எனக்கு தெரிஞ்சிச்சு, இது மாதிரி எதுவும் சரியில்லை, பண்ணலை, செய்யலை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதையுமே கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். எதையுமே எடுத்தங்கௌத்தோன்னு நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நான் அதனாலே முடிவு பண்ணேன், இது மாதிரி இதுக்கப்புறம் நம்ம எதையும் நம்ம இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முயற்சிகளை நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதிலேருந்து சொந்தக்காரவங்க கிட்ட ரூபாயா இருந்தாலுமே வாங்குறது கிடையாது. அதுக்கப்புறம்லாம் கூட எனக்கு கஷ்ட நிலைமையெல்லாம் வந்துச்சு. அப்போ என் ஒய்ஃபு சொல்லிட்டாங்க, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன், யார்கிட்டையும் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் இது பண்ணாதீங்க. நம்ம குழு ஃபைனான்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, நம்ம ஏதாச்சும் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நீங்கள் முதல்ல நான் சொல்கிறேன் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது, பார்ப்போம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் என் ஒய்ஃபு சொல்கிற மாதிரி எதுவும் நம்ம வாங்கக்கூடாது, பண்ணக்கூடாது. வாங்கினாலும் அதை 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கணும். வருஷ கணக்கெல்லாம் வச்சுருந்தோம்னா இது மாதிரி தான் 50,000 1,00,000 வட்டி கொடுக்குற மாதிரியான நிலமை நமக்கு வந்துடும். நம்ம அவங்க நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு எப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு சொன்னாங்க, நடந்தது நடந்துடுச்சு. உங்கள் அம்மாகிட்டலாம் இதை பற்றி, அவங்க தம்பியை பற்றியெல்லாம் நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் கேட்டார், நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறதே நல்லது. அதை நீங்கள் அத்தைகிட்டலாம் சொல்லாதீங்க. அத்தைகிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் மாமாவுக்கு போகும் விஷயம், அதுக்கப்புறம் மாமா பையன் இப்படியே போகும். எதுக்கு தேவையில்லாம மனஸ்தாபங்க? நம்ம மேலே தப்பு இருக்குது. நீங்கள் வாங்கினப்பயே என்கிட்ட சொல்லியிருக்கணும். நானும் இருந்தேன் தானே உங்கள் கூட. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினா அது வாங்கினேன்னு சொன்னீங்க. அதே மாமாட்ட வாங்கினீங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம சொந்தத்துக்குள்ளேயெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் ஒரு 2, 3 மாதத்துலேயே நீங்கள் வெளிநாட்டில் இருந்தப்பயே அந்த கடனை நான் கொடுத்து விட்ருப்பேன். நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இப்போ நான் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்ட, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீ பார்த்து ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணதுனாலேயே அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா ஒரு இதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு. சரி சரி, அதெல்லாம் கரெக்டு தான், நீ என்ன வேணாலும் சொல்லிக்க பண்ணிக்க, நம்மளுக்கு இது பண்ணுதோ அது சரியாக வர்றதோ அதை நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு எடுத்துகிட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி சரி, விடுங்க விடுங்க, என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் அதெல்லாம் எதையும்
நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, சரி விடு அதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். எதையா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் இது பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போனாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.